பாஸ் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ஹெவி வேரியேஷன்ல இருக்கு. இன்னைக்கு காலையில நிஃப்டி 24,200 இருந்து நம்ம 24,000 வரைக்கும் ரீச் ஆயிட்டு இப்போ அங்கிருந்து இப்போ சைட்வேஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தோம்னா காலையில 80,000 இருந்து நம்ம 79,300 வரைக்கும் நம்ம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனே அதை புட் சைட் பூரா பை வர ஆரம்பிச்சிருச்சு, கால் சைட் பூரா ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எம்எஸ்பியில் ஐடென்டிஃபை பண்ண உடனே ஒரு அக்ரெசிவ் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை ஆச்சு. அது எப்படி அப்படிங்கிறது நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நிஃப்டி 24,200 கால் ஆப்ஷன், அடுத்து 24,200 புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு 214 நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கு. அங்கிருந்து மேல வந்து 291 வரைக்கும் வந்திருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிஆர்ல நமக்கு ரெட் இருக்கு, ஸ்டாண்டிலும் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் விவேபுக்கு மேல கேண்டில் க்ளோஸா இருக்கு. இந்த 3 கன்ஃபர்மேஷன் இருந்தாலே நம்ம வந்து பொசிஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்க எம்எஸ்சி செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அத புட் சைட்ல பூராமே நமக்கு என்ன இருந்துச்சுன்னா கிரீன் இருந்துச்சு. அப்ப புட் சைட்ல பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. அதே மாதிரி கால் சைட்ல வச்சிருக்காங்க பூரா செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கால் சைட்ல ஷார்ட்டும் நான் புட் சைட்ல லாங் இருந்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் எந்த சைடு கிரீன் இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் டிராவல் ஆகும். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 80,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன்லயும் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஒரு பை என்ட்ரி கிடைச்சது. 428 ரூபாயில இருந்து மேல வந்து 730 ரூபாய் வரைக்கும் நம்ம டிராவல் இருக்கு. இது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் தான். ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ்ல ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல நீங்க ஹீரோ 0 ட்ரேடிங் அட்டன் பண்ணி பாருங்க. அதனால நீங்க எப்பவுமே எம்எஸ்பில ஏதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை பொசிஷன் பில்ட் பண்ணுங்க.